வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பா இங்க வந்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான தெளிவான ஆன்சர்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு டாபிக்ல வீடியோ அனுப்பிச்சாலும் மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் காதலிக்கும் நபர் உங்களை விரும்பாமல் உங்கள் உடம்பை விரும்புகிறார்கள் என்றால் அவருடைய காதலை நீங்கள் உண்மை என்று உயிருக்குறாக இருக்கிறார்கள் என்று முதலில் நம்ப வைப்பார்கள். இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய முதல் விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா ஃபேக்கா இருக்கவங்களாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப உண்மையானது, ஐ மீன் அந்த ஒரு ஆண் உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்க பல விஷயங்கள் முன் வைப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையா இருக்குன்ற காமிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நிறைய பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்றத நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆணுக்கு என்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுதோ அதை நிறைவேற்றுறதுக்காக அந்த ஒரு ஆண் ஒவ்வொரு முயற்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது நிறைய நபர்களுக்கு தெரிவது கிடையாது, பட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆணுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை உங்களிடமிருந்து பெறுவதற்கு முதலில் அது பிடிக்காது, அதை பற்றி பேசாமல் அதை பற்றி தவிர்ப்பது என்றே தான் இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட அடைஞ்சிடணும், உங்கள்கிட்ட இருந்து எப்படியாச்சு இந்த தனக்கு தேவையான விஷயத்த எதாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க முதல் முதல் விஷயமா செய்யக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த அடைவதற்கு அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை பற்றி என்கிட்ட பேசாத, அது எதுக்கு என்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் நிறைய எக்கச்சக்கமான ஆண்கள் பேசுவாங்க. பட் அதுக்கு தான் லாஸ்ட்ல வந்து கடைசியில் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிற்பாங்க. அவங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில நாட்கள் கடந்த பின்பு அந்த ஆண்களாகவே அதை பற்றி பேசவும் அதை பற்றி சிந்தனையாக இருக்கிறது என்று கூறுவது அந்த ஆணுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய உடம்பை அடைவதற்கு பல முயற்சிகளை முன்வைப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவங்க அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு உனக்கிட்ட இருந்து எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துமா கூறி உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் உங்களை அடையணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்து முன் வைப்பாங்க. அதுக்காகவே கண்டிப்பான முறையில் அந்த ஆணுடைய நடவடிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா ரொம்ப கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட உடம்பு எப்போது நீங்கள் விரும்புமான் உங்களுடைய உடம்பின் புகைப்படம் வீடியோ காலில் உடம்பை பார்க்க வேண்டும் என்று கேட்பது அல்லது கூறுவது என்று செய்கிறானோ அப்போதே என்னுடைய காதல் உடம்பிற்கான காதல் ஆகிவிட்டது. உங்க லைஃப்ல நீங்க விரும்புகிற ஆண் தான் ஸ்டார்டிங்ல எப்படினாலும் இருந்துக்கிட்டோம். எப்பவும் ஒரு ஆண் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆனதுக்கு அப்புறமோ உங்களுடைய உடம்பை பார்க்கணும், உங்களுடைய வீடியோ கால்லையோ நேர்லையோ பார்க்கணும், உங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் எப்போ உங்ககிட்ட சொல்றான், எப்போ ஒரு விஷயத்த முயற்சி பண்றானோ அப்பவுமே அந்த ஆணுக்கு நீங்க தேவையில்லை, உங்களுடைய உடம்பு தான் தேவைப்படுது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆண்கள் இப்போதைக்கு இப்படிதான் இருக்காங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஒரு ஆண் உங்களிடம் அதை எவ்வளவு கேட்கிறானோ, அதை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறானோ, நேரில் இருக்கும் பொழுது அதை செய்வதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறானோ அந்த அவளுக்கு வேகமாக உங்களை அடைந்து உங்களை விட்டு செல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் உங்களை விரும்பும் போது அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு தேவை, முக்கியமா உங்களை எந்த அளவுக்கு சீக்கிரமா அடைஞ்சிட்டு உங்க லைஃப்பை விட்டு உங்களை ஏமாத்திட்டு போக முடியுன்றதுக்காக அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அது ரொம்ப சீக்கிரமா பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்பை விட்டு உங்களுக்கு போகிறதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாங்க. இது நார்மலான பீப்புள் நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு ஆண் இருக்கானா கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட இருந்து வெளியே வரதான் பார்க்கணும். அவங்க உங்க லைஃப்ல அவங்களுக்கு தேவையான விஷயத்த அடைஞ்சிட்டு ரொம்ப ஈஸியா உங்க லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கும்போது நிறைய நபர்கள் நம்ப மாட்டாங்க, பட் நிறைய பேர் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல இனிமேலாச்சும் நீங்க உஷாருங்க, அப்படி இல்லைன்னா நீங்க தான் லைஃப் லாங் கஷ்டப்பட போறீங்க. அவங்க இல்லை, அவங்க ரொம்ப ஈஸியா உங்க லைஃப்ல வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் உட்காந்து கஷ்டப்பட போறதும் அழகு போறதும் நீங்க தான். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.